வணக்கம் கும்பராசி அன்பர்களே. ஃபேமிலிக்குள்ளார கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. ஒற்றுமை அப்படிங்கறத கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் ஃபிரிக்ஷன் ஜாஸ்தி இருக்க மாதிரி தெரியுது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுங்க. அசையா சொத்துக்கள் எல்லாம் சில செலவுகள் இருக்கு, வீடு வாகனங்களே சில செலவுகள்லாம் இருக்கு. அந்த செலவுகள்லாம் உங்களுக்கு மனதை நிறைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. இதனால ஹைப்பர் டென்ஷன், உடல் ஆரோக்கியம் கெட்டு போவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருப்பதனால் கொஞ்சம் காஷனா இருக்க வேண்டிய வாரம் இது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் வேலை பலு ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வேலையிலும் அப்படிதான் இருக்கு. அதனால கொஞ்சம் என்ன பண்ணாலும் என்னுடைய ஹையர் அப்ஸ் கிட்ட பாராட்டு பெறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ அதை எல்லாத்தையும் நான் லைன் அப் பண்ணுவேன் அப்படின்னு மனசு வச்சுக்கோங்க. டெஃபினட்டா அதுக்கான லைன் உங்களுக்கு கன்ஃபார்ம் உண்டு. நீங்க எண்டாவதே உங்க டீம் லீடர்கிட்ட சொல்லிடலாம், நான் நல்லா பண்ணிட்டேன் சூப்பர் அப்படின்னு சொல்லிடலாம். அவங்களே சொல்லுவாங்க நீ சூப்பரா பண்ணிட்ட போங்க. உடன் வேலை செய்யறவங்க எல்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பா இருப்பாங்க. அவங்கள்ட்ட எப்பவுமே கொஞ்சம் சாதிக்க முடிய காரியங்கள் எல்லாம் செஞ்சு வாங்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரி கொடுத்தோம். தொழில வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதுலையுமே கொஞ்சம் நீங்க உங்களை முன்னிறுத்தி நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் தான் வேணும். நீங்க எல்லாம் நான் பின்னாடி வந்து பேக் ஃபுட் அப்படின்லாம் ஆடலாம், ஃப்ரண்ட் ஃபுட் ஆடுங்க. வெளியில போய் நீங்க செய்யக்கூடிய காரியங்களை நீங்க செய்யுங்க. உங்களுடைய தன்மையில நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை நீங்க செய்யாம விடுறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியுது. அதனால நீங்க அழகா உங்களை முன்னிறுத்தி கொண்டு வேலைகளை செய்யுங்கள். இதுதான் முக்கியமான விஷயம். நீங்க மனசில் இந்த வாரத்திலே அக்ஷய திருதி அன்றைக்கு நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா, நல்ல அகத்திக்கீரை வாங்கிக்கங்க. நேரம் பக்கத்துல இருக்க கோசாலையை தான் இருந்தா மாடுகளுக்கு எல்லாம் கொடுங்க. காமதேனுவை நீங்க பசுப்பிக்கிறீங்க, அப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டீங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, நார்மலா அக்ஷயம்ங்கிறது வளரும். காமதேனுங்கள் கேட்டதை கிட்ட போய் நின்னா கேட்டதெல்லாம் கொடுக்கும். வளருதும் கேட்டதை கொடுப்பதும் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் தன்மையினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே வளங்களும் நலங்களும் பெருக்கக்கூடிய நல்லது ஒரு வாரம் இது. அப்போ குருவை வணங்கி செய்யக்கூடிய காரியங்களாக இது ராமானுஜ ஜெயந்தி அன்னைக்கோ சங்கர ஜெயந்திக்கோ ரெண்டு பேரையுமே வணங்குவதும், நீங்கள் குருவின் அருளாலே நீங்க செய்யக்கூடிய அந்த தான தர்மங்களை செய்ய வரும்போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பெருநீளா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த அக்ஷய திருதியிலேருந்து வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அடுத்த அக்ஷய திருதி போது டெஃபினட்டா உங்களோட வாழ்க்கையில பெரிய பொருளாதார வசதியோடு வளர்ந்திருப்பீர்கள் என்பதிலே அங்கே ஒன்றும் கொள்ள வேண்டாம். இந்த வாரம் சுபிட்சமான வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.